அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூன் மாத பலன். அம்மன் அருள் டிவியில பயங்கரமான ஒரு பலன். உச்சமான குருவோட சேர்ந்திருக்கிறார் சுக்கிரன். இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஜூன் மாசத்துல நிறைய நல்ல பலனை அள்ளி கொடுத்துரும். எல்லாருமே ஜூன் மாசம் பிறந்துட்டாவே எல்லாருமே ஜாதக நோட்டை எடுத்து பார்க்கணும். ஏன்னா குரு உச்சத்துல இருக்க. இனிமேதாங்க 12 ராசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் பலனை நல்ல நல்ல பலனை பிரிச்சு பிரிச்சு கொடுப்பாரு. எப்படி நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்தும். இந்த குரு உச்சத்துல இருக்க நான் சொல்றேன். நிறைய பேர் உங்க ஜாதகத்தை எடுத்து கண்டிப்பா செக் பண்ணிக்கங்க. உங்க பிரபு ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு இந்த ஜூன் மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது கரெக்டா பிளான் பண்ணி போங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்க பார்க்கறது கண்டிப்பா இருப்பீங்க நீங்களா. அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்மராசி காலச்சக்கரத்தின் 5வது ராசி தான் அந்த சிம்ம ராசி. எப்படி காலபுருஷனுடைய 5வது ராசி. இதுலயுமே ஒரு தைரியமான குணம் சிம்ம ராசியில நிறைய இருக்கும். எப்படி பயங்கரமான ஒரு தைரியமான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை நிறைய சொல்லலாம். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சிம்மராசிக்காரன். ஒரு விஷயம் முடிவு பண்ணா பின்வாங்க மாட்டாங்க சிம்மராசிக்காரன். எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. ஒரு திறமையான குணம் இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. நல்ல ஒரு ஒழுக்கமான குணம், எல்லாருமே ஒரு அனுசரிக்கக்கூடிய குணம் நிறைய பாருங்க. சிம்மராசியில பிறந்தா யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. பயங்கிறது தெரியாது, அவ்வளவுதான். தைரியம் தன்னம்பிக்கை சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு குணம். ஒருத்தருக்கு உதவி பண்ணக்கூடிய குணம் ஃபர்ஸ்ட் சிம்மத்துக்கு மட்டும் அதிகமா இருக்கும். பெரிய பெரிய ஒரு திறமையானவங்க எல்லாருமே பாருங்க இந்த சிம்மத்துல பிறந்திருப்பாங்க. சிம்ம லக்னம் சிம்ம ராசி யாருக்குமே அடங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாத பலன் நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஜூன் மாசம் மிக முக்கியமான ஒரு நேரம் உங்களுக்கு. ஏன்னா குரு உச்சத்துல இருக்காரு. நிறைய நல்ல விஷயம் இருக்கும். உங்க ராசி ரீதி பலத்துல உட்காந்துருக்காரு. அதனால எல்லாருமே சரி இந்த ஜூன் மாசம் அம்மன் அருள் டிவியில பாக்குறீங்கன்னா தயவுசெய்து உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு ஜாதகத்துல எந்த கிரகத்தோட திசை நடக்குது, எந்த கிரகத்தோட புத்தி நடக்குதுன்னு பாருங்கன்னா குரு உச்சமானாவே கண்டிப்பா நம்ம ஜாதகத்தை எடுத்து எல்லாருமே செக் பண்ணிக்கணும். எப்படி அதனாலதான் குரு பயிற்சி வந்தா ஏன் அனைவருமே ஜாதகத்தை எடுத்து பாக்குறீங்க? இதான் காரணம் வேற கிடையாது. ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஜூன் மாசம் அது எப்படிப்பட்ட யோகம் இருக்கு, அந்த மாதம் அப்படியே வரும்போது உங்க ஜாதகத்துல தசாபதி வரும்போது ஒவ்வொருத்தருக்கா ஒரு பலன் வந்துகிட்டே இருக்கும். எடுத்தவொடனே டக்குன்னு எல்லாருக்கும் யோகத்தை கொடுக்காது. அதனால சொல்றேன். ஏன்னா கிரகமைப்பு அந்த அளவுக்கு பலமா இருக்கு. தயவு செய்து ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு பலனுக்கு கரெக்டா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் அதுக்கான பதிவுகள் இருக்கு. கிரகமை பார்க்கும்போது உங்க ராசியிலே பாருங்க கேது பகவான் இருக்காரு, 7ஆம் இடத்தை பார்த்தா ராகு பகவான் இருக்காரு, 8ஆம் இடத்தை பார்த்தா சனி பகவான் சஞ்சாரம் செய்யற இதுல மீனத்துல, அடுத்து 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு, அதுவும் மேசத்துல, அடுத்து 10ஆம் இடத்தை பார்த்தா சூரிய பகவான் இருப்பார், அடுத்து 11ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இருப்பார் மிதனத்துல, 12ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கும். இல்ல 3 கிரக பேச்சு பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 8ஆம் தேதி சுக்கிரவான் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அடுத்து செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நேரம் 10ஆம் இடத்துக்கு வந்து பலமா இருக்குது. எப்ப 16ஆம் தேதி. அடுத்து சூரியன் 11ஆம் இடத்துக்கு லாபத்துக்கு போறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ராசி அதிபதி லாபத்துல இருக்கிறாரு ஜூன் 15. நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்ல போனா இந்த மாசம் உங்களுக்கு நான் எதுவுமே கெட்டது சொல்லக்கூடாது. நிறைய நல்ல விஷயம், நிறைய ஒரு தடைகளை தாண்டி நீ ஜெயிக்கக்கூடிய யோகம் இந்த ஜூன் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். இப்ப திக்பலமா இருக்கிறாரு. நிறைய ஒரு அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் எல்லாமே தேடி வரும். ஏன்னா நல்ல டைமா இருக்குது. கண்டிப்பா நீங்க இது யூஸ் பண்ணிக்கிறது உங்களுடைய கையில தான் இருக்கு. எப்படி உங்க ஜாதகத்தை பாருங்க. ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒரு நல்லது நடக்கும். ஒண்ணு தசாபதி மாறும்போது இங்க பலன் மாறுபடும். ஒண்ணு இல்லைங்க, நம்ம உடம்புல 9 கிரகம் இயங்குதுங்க. அது யோகமான கிரகம் தான் யோகமான பலனை கொடுக்கும். இப்ப பலவீனத்தை பார்த்தா ஆகணும். ஒண்ணு இல்லை, இப்ப 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 11 விரயம் பண்ணும். அப்ப மூத்த சகோதர உறவு, உங்களுடைய கால்வலி, நரம்பு சார்ந்த பிரச்சனை, அது தொழில் உதவியில ஒரு தடங்கள். ஏன்னா இங்க சனி பகவான் 8ல இருந்தார்ல. ஒண்ணுல யாரு ஜாதகம் சனி கெட்டு போயிருந்தாருன்னா இப்ப எல்லாருமே இந்த பலனை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையில அது நடக்காது. கேளுங்க, கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு, கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். திருமணம் சரியா அமையல, ஒரு எல்லாமே சுலோவா இருக்கு, ஒரு மந்தமா இருக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போயிருவாங்க. இதை கேட்டா பாருங்க சிம்மராசியை பொறுத்தவரை சொல்லுங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னா. ஏன்னா கடன் பகை எதிரி வம்பு வழக்கு வேலை தொழில் உதவி எல்லா ஒரு தடங்களையும் பார்த்தது யாருன்னா சிம்மம் மட்டும்தான். நிம்மதியான வேலை இல்லை என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன். நல்ல வேலை இல்லை, எனக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு, என் மேல குழப்பமா இருக்கு, நிறைய அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், வாழ்நாள் ஃபுல்லா அலைஞ்சுக்கிட்டு தான் தெரியுறேன் அப்படிம்பாங்க நிறைய பேர். இதை ஏன் சொல்றேன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசிக்காரங்க. அதிக ஜாதகம் கொடுத்தீங்க. இப்ப எல்லாமே டோட்டலா இப்ப அதான் சொல்லலாம், உங்க கர்மாவை க்ளோஸ் பண்ணலாம். இப்ப நிறைய பேருக்கு ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க நல்லா. ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் தான் தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வரணுங்க.
இப்ப தொழில் பண்ணா தொழில்ஸ்தான் அதிபதி சனி பவன் குரு பவன் பாக்குறாருல, அதனால உங்களுக்கு சொல்றேன். 5ஆம் வீட்டு 8ஆம் வீட்டு 12ஆம் இடத்துல வந்து யாருக்கு குரு யோகமா இருக்கு அவர் நேரம் சனி பவனை பார்க்கல, தொழில் உள்ள நஷ்டத்தை கொஞ்சம் குறைப்பார். இப்ப இடம் வாங்கணும் தொழில் பண்ணா கண்டிப்பா பண்ணிக்கலாம். இப்ப வீடோ இடமோ வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு ஆல்ரெடி வரும். இப்ப உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும், சொத்து வாங்கணும் எண்ணங்கள் மனசுல ஓடும். நான் ஓப்பனா சொல்றேன், ஜூன் மாசம் 15ஆம் தேதி வரை இதான் பொருள் சேர்க்கை உங்களுக்கு நிறைய இருக்கு. இதை பயன்படுத்துறது உங்களுடைய கையில தான் இருக்கு. எப்படி இடம், பூமி, பொன், பொருள், நகை நிறைய இடம் நிறைய சேர்த்துக்கலாம். அதுக்கான நேரம் உங்களுக்கு நெருங்குது பாத்துங்க. நிறைய ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வெளிநாட்டு வெளியூர்ல படிக்கலாம், படிப்புகளை நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணி கொடுப்பாரு. மெயின் அந்த விசா பிரச்சனை, வெளிநாட்டு வேலை பார்க்குறீங்களா, விசா பிரச்சனை, அந்த சம்பள பிரச்சனை, மேல் அதிகாரி பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, உயர் பதவி கிடைக்கணும் ரொம்ப வெயிட் பண்றீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு யோகம் சூப்பரா இருக்கு பாத்துங்க. அதே மாதிரி திருமணத்தில் உள்ள தடங்கள், என்னை பொறுத்த திருமணத்துக்கு ரொம்ப பிரேக் கொடுத்துட்டாரு. நண்பர்கள், கூட்டாளி, திருமணம் நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான். அந்த தடங்கள்லாம் இப்ப இருக்காது. இப்ப நிம்மதியா திருமண வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா சுகபாவமா வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இந்த ஜூன் மாசம் அப்படி அமைப்பா இருக்கு பாத்துங்க. திருமண தடை இல்லை, கடன் இல்லை, உடம்பு ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும், பூர்வீக சொத்து வழக்கு ஜெயிப்பீங்க, குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கும். இதான் சிம்மத்துக்கு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றேன். குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். அந்த அமைப்பு கண்டிப்பா வேலை செய்யுது. 9ஆம் இடத்து செவ்வாய் பவன், 5ஆம் இடத்தை நேரா பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தை யார் பார்ப்பாங்கன்னா நிறைய கிரகம், அதாவது புதன் பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்ப நிறைய பேர் குழந்தை பாக்கியங்கள் அமைப்பு, நிறைய பேர் லாட்ரி வெளிநாடு வெளியே உள்ளவங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து நேரா அவர் வெளிநாட்டு கிரகமான 12ஆம் இடத்துல குருவும் சுக்கரன் இணைஞ்சிருக்கனால நிறைய பேர் லாட்ரி சீட் எடுத்தா அந்த குரு சுக்கரன் இணைவுலாம் கண்டிப்பா அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பாத்துங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, கண்டிப்பா லாட்ரி வருங்க கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம ஜாதகத்தை மூவ் பண்ணா கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை நான் சொல்ல மறந்துட்டேன், மருத்துவ படிப்பு, மருத்துவத்துறை நல்லா இருக்கும். எலக்ட்ரானிக் ஃபீல்டு, அடுத்து ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சிருக்காரு. ஏன்னா எதுவுமே நல்லா கெட்டது சொல்ல முடியல, ஏன்னா கிரகம் இப்போ அந்த அளவுக்கு. ஆனால் ஒரு சில பேருக்கு ஜாதகம் சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு கெட்ட பலனை பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரும். சிம்மத்தை பொறுத்தவரை உங்க ஜாதகத்தை பொறுத்தா இங்கே கர்மா பொறுத்தா பலன் வேலை செய்யும். இப்போ நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பலன் எதுவுமே சொல்லிக் கொடுக்க நான் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். மகத்துல பிறந்துட்டாவே ஞாபக சக்தி நிறைய இருக்குங்க, நல்லா திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் நிறைய இருக்கும். மகத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு டைம் இப்ப வேலை செய்து பார்த்துங்க. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி இருக்காரு. அதெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள் கண்டிப்பா மகத்தை பொறுத்தவரை சூப்பரா வேலை செய்யும். அடுத்து பூர நட்சத்திரம், ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், தன்மையான குணம் நிறைய இருக்கும் பூரத்துல பிறந்துட்டாவே. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, பூரத்துல பிறந்த எல்லாத்துக்குமே சரி. இப்ப பயங்கரமான ஒரு இந்த குரு சுக்கிரன் இணைவுனால வெளிநாடு, வெளியூர், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் குழப்பம் இருக்கும், மற்றபடி எல்லாமே நல்ல பலன் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்து பார்த்துக்கணும். நான் சொல்றது பூரத்துல பிறந்தவங்க சொல்றேன். நல்ல டைம், பக்கா வேலை செய்யும். ஆசைப்பட்ட விஷயம், இடமா, வீடா, பூமியா, நிறைய ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா சாதகமா இருக்கு. கரெக்டா சூப்பரா மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். ஆனா கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி கொஞ்சம் பார்த்து பண்ணணும். யாரு பூரத்துல பண்ணணும். அடுத்து உத்திர நட்சத்திரத்துல பண்ணணும். நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுக்கு வந்தாலும் பயப்படாதீங்க. உத்திரத்துல பண்ணணும் எல்லாத்துக்கும் சரி. இப்ப நல்ல ஒரு யோகம் சூப்பரா வேலை செய்யும். 10ஆம் இடத்துல திக்பலம் உட்காந்துருக்காரு. சொந்த தொழில் பண்றவங்க, உத்தியோகத்துல உயர் பதவி, வெளிநாடு, வெளியூர், படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு அமைப்பா தான் இருக்கு. எந்த ஒரு கெட்டதும் ஜூன் மாசத்துல உங்களுக்கு சொல்ல முடியாது. நல்ல யோகமான ஒரு நிறமா கண்டிப்பா வேலை செய்யும். கமிஷன் வியாபாரம், பொருளாதாரம், வருமானம், வேலை எல்லாரும் நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஜூன் மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.